ஓகே ஃப்ரெண்ட்ஷிப் டே செலிப்ரேட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. சோ ஃப்ரெண்ட்ஷிப் டே ரிலேட்டடா ஒரு ஸ்டோரி பாப்போமா இன்னைக்கு? நான் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி தந்தேன். உனக்கு எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சொல்லு பாப்போம். ஃப்ரெண்டா எவ்வளவு பேர் கவுண்ட் பண்ணலாம்? சான்வி, ஜுனேரா, தன்வி, வன்மை, கியூ. ஜோவா விட்டுட்ட? ஜோவா. அவ்வளவுதானா? ஓகே, உன் ஃப்ரெண்ட்ஸ் நான் 14. 14. அம்மா. ஸோ நம்மளுக்கு நிறைய பேருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இதுல சில பேர் குட்டாவும் இருப்பாங்க, சில பேர் பேடாவும் இருப்பாங்கல்ல. ஸோ இன்னைக்கு ஸ்டோரி டைம் பார்க்க போறோம். அதுல கூட ஒரு பாய் இல்ல ஒரு கேர்ள் வச்சுக்கலாமா? அந்த கேர்ளுக்கு என்ன பேர் வைக்கலாம்? ரோசி. பிரின்சஸ். இல்ல இல்ல, அவ ரோசி சொன்னா. ஸோ ரோசி. பிரின்சஸ் ஆல்ரெடி முடிச்சிட்டோம்ல. ஓகேவா? ஆலி. ஆலி வேண்டாம். ஆலிக்கு நீங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸே போதும், உங்க தொல்லையே தாங்க முடியல இருக்கு. ஓகே, சோ ரோசி அப்படின்னு ஒரு பொண்ணு இருந்தா. அந்த ரோசிக்கு 2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஓகேவா? அந்த 2 ஃப்ரெண்ட்ல ஒரு ஃப்ரெண்ட் குட் ஃப்ரெண்ட், ஒரு ஃப்ரெண்ட் பேட் ஃப்ரெண்ட். ஓகே, ஃப்ரெண்ட் குட் and friend bad. ஆமா, யாருக்கு குட் ஃப்ரெண்ட் பேட் ஃப்ரெண்ட் இருந்தாங்க? குட் ஃப்ரெண்ட் பேட். அதான் யாருக்கு? ரோசிக்கு. வெரி குட். கவனிக்கணும் எல்லோ. குட் ஃப்ரெண்ட் பொதுவா என்னெல்லாம் சொல்லி தருவாங்க? குட் திங்ஸ்லாம் சொல்லி. ஆமா, பேட் ஃப்ரெண்ட்ஸ்னா பேட் எல்லாம் சொல்லி தருவாங்க தானே? ஆமா, பேட் ரைட்டிங் எழுதுவாங்க. அப்புறம் குட் ரைட்டிங். ஓகே, அந்த ரோசி வந்துட்டு ஒரு நாள் கிளாஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது முன்னாடி ஒரு பையன் வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஓகே, சோ ஒரு கேர்ள் வந்து ஒரு பியூட்டிஃபுல் பென்சில் பாக்ஸ் வச்சுட்டு இருந்தா. அந்த பென்சில் பாக்ஸை பார்த்தோன்னே இந்த ரோசிக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். சரி, அந்த பென்சில் பாக்ஸ் எவ்வளோ அழகா இருக்குல்ல, நம்ம அந்த பென்சில் பாக்ஸ் வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்தீங்களா, அந்த பேட் ஃப்ரெண்டு என்ன சொல்லுவா? போய் நம்ம எதுக்கு புதுசா ஒண்ணு வாங்கணும், அது மாதிரி வாங்கணும், அதையே எடுத்துட்டா என்ன அப்படின்னு சொன்ன உடனே இந்த குட் ஃப்ரெண்ட் பக்கத்துல வந்துட்டு நோ நோ நோ, திருடுறது என்னது பேட், நம்ம சண்டே ஸ்கூல்ல படிச்சிருக்கோம் திருடுறது தப்புன்னு அம்மா அப்பா சொல்லி கொடுத்துருக்கோம். சோ திருடுறது தப்புன்னு இந்த குட் ஃப்ரெண்ட் சொன்ன உடனே அந்த பேட் ஃப்ரெண்ட் இவனுக்கு எப்பவுமே இதே வேலைதான், எப்ப பாரு ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனா நம்ம திருடுறது தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஆமா தப்பு இல்ல, யாரும் இல்லாத நேரமா போய் அந்த பென்சில் பாக்ஸ திருடிடுவாங்க. திருடினதுக்கு அப்புறம் அவங்க யார்கிட்டயும் மாட்டவும் மாட்டாங்க. இல்ல இல்ல, இப்ப மாட்ட மாட்டாங்க, நீ வெயிட் பண்ணு, மாட்டும் போது சொல்லலாம். ஓகே, அந்த பேட் ஃப்ரெண்ட் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பாத்தியா, திருடினதுனால நீ மாட்டவே இல்லை, ஸோ இது தப்பே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு எல்லா தப்பையும் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஒரு நாள் கிளாஸ்ல எக்ஸாமுக்கு இந்த ரோசி படிச்சுட்டே வந்திருக்க மாட்டா. குட் ஃப்ரெண்ட் சொல்லுவான், நீ வந்து தப்பா எழுதுறாலும் பரவாயில்ல, காப்பி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பேட் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாங்க? நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு வேற ஒரு இடத்துல இருந்து காப்பி பண்ணி ரோசிக்கும் காட்டுவாங்க. ரோசியும் அதை காப்பி பண்ணுவா, அதுலயும் மாட்ட மாட்டாங்க. உடனே எக்ஸாம்க்கு ஹெல்ப் பண்ண மாட்டால, இல்ல டெஸ்ட்க்கு மேம் ஹெல்ப் பண்ணுவாங்க. நானே பண்ண டெஸ்ட் நீயா தான் பண்ணுவ. இது வந்து டெஸ்ட்லயே யாருக்கு இப்போ உனக்கு டீச்சர் பக்கத்துல இருக்கறனால நீ ஹெல்ப் கேட்காம நீயே பண்ற. பட் பிக் கிட்ஸ்க்கு வந்துட்டு டீச்சர்ஸ் ஹெல்ப் பண்ண மாட்டாங்கல்ல. ஸோ அந்த டைம்ல இந்த ரோசிக்கு எனக்கு ஆன்சர் தெரியலன்னு அவங்க ஃப்ரெண்ட் ஹெல்ப் பண்ணிடுவாங்க. ஓகே, பத்தியா நீ காப்பி அடிச்சா மாட்டவே இல்லை பத்தியா அப்படின்னா இதுவும் தப்பு இல்லைன்னு சொல்லி கொடுப்பாங்க. இப்படி நிறைய தப்பு, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா தப்பு பண்ண ஆரம்பிச்சவங்க போய் சொல்ல ஆரம்பிப்பாங்க. அப்படி நிறைய தப்பு பண்ணிட்டே வருவாங்க. ஒரு நாள் ரோசியும் அந்த பேட் ஃப்ரெண்டும் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. ஆப்போசிட்ல ஒருத்தங்க வருவாங்க. வரத பார்த்த உடனே இந்த ரோசி கிட்ட அந்த பேட் ஃப்ரெண்ட் சொல்லுவாங்க, நீ எவ்வளவு தடவை நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன், எவ்வளவு விஷயத்துல நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன். ஸோ இன்னைக்கு நீ என்ன பண்ண போறேன்னா, எனக்கு அந்த வர ஆளை பிடிக்காது, அதனால அவங்கள போய் அடிக்கணும்னு சொல்லுவாங்க. ரோசி ஃபர்ஸ்ட் அது எப்படி தப்பே அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ரோசிக்கு வந்துட்டு சண்டே ஸ்கூல் போவா. ஸோ அவங்க அம்மா அப்பா சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்பப்ப அவளுக்கு அந்த நல்ல ஒரு இதுவும் வரும். வரும்போதெல்லாம் இந்த பேட் ஃப்ரெண்ட் வந்து இல்ல இல்ல நீ பண்றது கரெக்ட்னே தப்பாவே சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க.
ஸோ அன்னைக்கு ரோசியை வந்துட்டு பிளாக்மெயில் பண்ணுவாங்க. நான் உனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன், இன்னைக்கு ஒரு நாள் நீ அவனை போய் அடிக்கணும்னு சொல்லுவாங்க. ரோசி எவ்வளவோ ட்ரை பண்ணி பாப்பா, பட் முடியாது. கடைசியில இந்த ரோசியோட பேக் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்களே போய் அவங்கள தள்ளி விடுறதுல அவங்க கீழே விழுந்து இறந்தே போயிடுவாங்க. இறந்து போன உடனே அங்க உயிர் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அந்த பேட் ஃப்ரெண்ட் ரோசியை விட்டுட்டு ஒரே ஓட்டமா ஓடி போயிடுவான். ரோசி இப்போ தனியா மாட்டிக்கிட்டா. எல்லாருக்கும் பக்கத்துல இருந்தவங்க எல்லாருக்கும் கேட்டு எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, அடிக்க வர ஆரம்பிக்கும் போது கரெக்டா குட் ஃப்ரெண்ட் பார்த்து இவ கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போய் என்ன நடந்ததுலாம் கேட்டுட்டு அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த டைம்ல யாருக்குமே உன் மூஞ்சி அடையாளம் தெரியாது, எல்லாருமே உன் ட்ரெஸ்ஸை வச்சுதான் உன்னை தேடிட்டு இருக்காங்க, அதனால உன் ட்ரெஸ்ஸை கலட்டி எனக்கு தானு அவங்களோட ட்ரெஸ் ரோசிக்கும் ரோசியோட ட்ரெஸ் இவங்க போட்டுட்டு வெளியே வருவாங்க. எல்லாரும் அந்த ட்ரெஸ் கலரை பார்த்து இவங்க தான் கொன்னாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க தூக்கி ஜெயில போட்டு ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் கிடைச்சிரும். ஆமா. சோ குட் ஃப்ரெண்ட் வந்துட்டு ரோசிய காப்பாத்தணும்னு நினைச்சாங்க. ஸோ இதே மாதிரி தான் ஜீசஸும் நம்மளுக்காக ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்மளோட தப்புக்காக செய்யாத ஒரு பனிஷ்மெண்ட், செய்யாத ஒரு தப்புக்காக என்ன பண்ணாங்க, பனிஷ்மெண்ட் ஏத்துக்கிட்டாங்க. சிலுவையில் அவங்கள அடிச்சாங்க, அவங்கள இன்சல்ட் பண்ணாங்க, ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சாங்க, எவ்வளவோ பண்ணாங்க. ஆனா கடைசி வரைக்கும் ஐயோ இவ பண்ண தப்புனாலதான் நான் இப்படி வந்து கிராஸ் எடுத்தேன், அவனாலதான் நான் எடுத்தேன்னு சொல்லவே இல்லை. நம்மளோட பாவத்துக்காக எடுத்தாங்க. எவ்ரி இயர் நம்ம செலிப்ரேட் பண்றோம் ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்னு. ஸோ அன்னைக்கு நம்மளுக்கு எப்பவுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட்லாம் போடுறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட் நம்ம கூட எப்பவுமே இருப்பாங்க. சில நேரம் நம்மளோட இந்த இவ்வளோ பேங்க் மாட்டிருக்காங்களே ஏதாவது ஒரு பிரச்சனைனா சில நேரம் ஃப்ரெண்ட்ஸ் ஓடி போயிடுவாங்க. ஆனா நமக்கு ஏசப்பா எப்பவுமே நம்ம கூட இருப்பாங்க. அதுலயும் டஃப் டைம்ஸ்ல நம்ம தைரியமா போய் ஏசப்பா கிட்ட ஹெல்ப் கேட்கும் போது ஏசப்பா கண்டிப்பா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. John chapter 15 verse 14 என்ன தெரியுமா சொல்லுது, you are my friends if you do what I command. ஸோ ஒரே ஒரு விஷயம் தான், நம்ம இந்த 10 commandments படிச்சோம்ல, அந்த மாதிரி ஏசப்பா சொல்ற ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணா போதும். நம்ம யாரோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ஆமா. ஏசப்பா கொடுத்த மெயின் கமாண்ட்மெண்ட் என்னது, love your neighbors, love your enemies. சோ நம்ம வந்து அடுத்தவங்க கிட்ட நம்மளோட லவ் காட்டணும், ஹெல்ப் பண்ணணும், திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் நம்ம பண்ணாம குட் சில்ட்ரனா இருக்கும் போது ஏசப்பா என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பாங்க. சோ யூ ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ் இஃப் யூ, ஆமா, you are my friends if you do what I command. John chapter 15 verse 14. Okay, நாங்க next week இன்னொரு ஸ்டோரி டைம்ல உங்களை மீட் பண்றோம். Bye bye.